பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புவதாக. அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, புதிதும் கூர்மை உள்ள பற்கள் நிறைந்த எந்திரமாக மாற்றுவேன். யாரை மாற்றுவேன்? 14ஆம் சொல்லுது, யாக்கோபு என்னும் பூச்சே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. அங்கே யாக்கோபு என்னும் மண்புழுவே, எதிர்த்து போராட திராணில பயந்து ஓடி ஒளிகிற பூச்சே, உன்னை புதிதும் கூர்மை உள்ள பற்கள் இருந்த மிஷினாக மாற்றுவேன். பாருங்க, நம்ம தேவன் பேரு அவர் உருவாக்குறவர், பேதையை ஞானியாக்குறவர், பைத்தியங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அவர் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அருமையான மக்களே, தேவன் உங்களை உருவாக்குவார். நம்புறீங்களா? உங்க வாழ்க்கை அவரால் உருவாக்கப்படும். நீங்க கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். இயேசுவை தெய்வமாக ரட்சகராக ஏற்றுக்கொண்ட காலத்துக்கு இப்போது பாருங்கள். அவர் மெதுவாய் உங்களை ஒரு எந்திரம் போல அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை தவிடு பொடிக்கு ஒப்பாக்குவாய், பதருக்கு ஒப்பாக்குவாய், அப்படி நொறுக்கி எடுத்துருவேன். யோசித்து பார்த்தீங்க, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ நிந்தைகளை கடந்து வர தாங்க தோண்டு போகிறவர்கள், அழுகிறவர்கள், சோர்ந்து போகிறவர்கள், ஐயோ எனக்கே அந்த பாடு. ஆனா இப்போ அப்படி இல்லை. ஒரு மிஷினை போல கர்த்தர் அழகாக உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மக்களே, நீங்கள் அவர் கையில் நீங்க வரும்பொழுது நீ அசாதாரணமான மனிதனாக மாறுவீங்க. பரிசுத்த வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களை பயந்து ஓடி ஒளிந்தவர்கள் எல்லாம் கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றினார். அதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். புலம்புகிறவன், அவன் ஒரு புலம்புகிற மனுஷனை தான் அவர் கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய சொல்லத்தக்கதாய் கர்த்தருடைய கருவியாக அவன் மாறினான். நீங்க பரிசுத்த வேதத்துல எத்தனையோ தெய்வ மனுஷர்களை நீங்க பேதுரு எடுத்து பாருங்க. பேதுருடைய ஒரிஜினல் பேரு சீமோன். சீமோன் என்றால் நாணல், பலன் இல்லாதவன், சத்துவம் இல்லாதவன், சோர்ந்து போகிறவன். அவன் வாழ்க்கை அப்பப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கும். ஆனா அந்த பேதுருவை அசைக்க முடியாத பாறையாக மாற்றினார். நம் தேவாந்தவன் அவர் சிருஷ்டி கர்த்தருங்க. நீ எப்படி பிறந்தாலும், எந்த சூழ்நிலை பிறந்திருந்தாலும், காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், இல்லாவிட்டாலும் உன்னை அழகாக உருவாக்குறவர். எரேமியா அங்கே 18:6 குயவன் கையில் இருக்கிற களிமண் எப்படி குயவன் அழகாய் வணங்கிறது போல இயேசுடைய கையில் வரும்போது அங்கே பலவான் கையில் அம்பாக கர்த்தர் மாற்றுகிறார். பலம் உள்ளவர்களாக மாற்றுகிறார். நம்முடைய மேகம் போல திரளான சாட்சி. நம்மளாம் ஒரு உதாரணம், நாங்கள்லாம் ஒரு உதாரணம். இந்த இயேசு வருகிறது, ரட்சிப்பு வருகிறது, மணந்து அவர்களை அவர் எல்லா ஞானமும் அறிவும் உடையவர்களாக, சம்பத்துடையவர்களாக, பேரும் புகழுடையவர்களாக மாற்றுகிறார். ஒரு ஒண்டிக்கட்டையா இருக்கிற எனக்கு யாரெல்லாம் உதவி செய்ய கலங்காதீங்க. இந்த சர்வத்தை படைத்த இயேசு தெய்வன் இறைவன் நம்மோடு இருந்தால் அவர் சகலத்தை உடையவர்களை மாற்றுவார். அதுதான் யாக்கோபின் பூச்சே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, கலகாத, நான் உனக்கு துணைக்கிறேன், சொந்து போகாத மகளே சொந்து போகாத. ஏற்ற வேலை வரும். நீ திரும்பி பார்க்கும் போது கர்த்தர் உங்களை உச்சத்தில் வைத்திருப்பார், உன்னதமான இடத்துல வைத்திருப்பார். அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவர் நிலையை தங்குவார். நீர் என் கோட்டை, நீர் என் தஞ்சம், நான் நம்பியிருக்கிற சொல்லத்தக்கதாய் ஒரு பெரிய அடைக்கலமாக தேவன் இருப்பார். இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரம் அங்கே சொல்லுகிறது 15ஆவது, நான் ஒரு எந்திரமாக மாற்றுவேன். எதற்கும் அஞ்சாது, எதற்கும் பயப்படாது, எதற்கும் சிந்திக்காது. ஒரு மிஷன் அது இயங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது போல, அது காற்றுக்கு பயப்படாது, மழைக்கு பயப்படாது, அதை தன்னுடைய சுயேட்சையை செய்து கொண்டே இருக்கு. அது போல கர்த்தர் உங்களை பலசாலியாக மாற்றுவார். கர்த்தருடைய பிரசத்தை காத்திருங்கள், தெய்வத்தை நம்புங்கள். அவர்களை உருவாக்குற சிருஷ்டி கர்த்தர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.